நரைவரும் என்றெண்ணி நல்லறிவாளர் குழவியிடத்தே துறந்தார். எப்படி இருந்தாலும் வயசாகும், அப்போ கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா சின்ன வயசுலேயே சில வேண்டாத விஷயங்கள், சாப்பாட்டில் இருந்தும் சரி அல்லது ஒரு வாழ்க்கை முறை, எது அதில் தேவையில்லாத வாழ்க்கை முறை எதுவாக இருந்தாலும் சரி சின்ன வயசுலேருந்தே அதை குறைச்சிக்கணும். துறந்துட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு விட்டுறது. அந்த கட்டுப்பாடு சின்ன வயசுலேருந்தே சில பேருக்கு இருக்குமா. புரை தீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோலூன்றி என்னாங்கெழுந்திருப்பர். அதெல்லாம் இளமையாக தாங்க எப்பவும் இருப்போம், இதே தெம்போடு தான் இருக்க போகிறோம், என்ன பெருசாக வயசாகிட போகுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சின்ன வயசில் அந்த இளமையின் ஒரு துடிப்பில் எதிர்காலத்தை அந்த முதுமையை பற்றிய எண்ணம் இல்லாமல் கொஞ்சம் அஜாக்கிரதையாக வாழ்ந்தவங்க இருக்காங்க தெரியுமா. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் உடற்பயிற்சிலாம் எதுவும் செய்யாமல் அந்த மாதிரி விட்டவங்க தான் முதுமை காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நாலடியார் சொல்லியிருக்கு. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு நோயின்னு வந்து உடம்புக்கு ஒரு உபாதைன்னு வந்து மருத்துவர்